வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல இந்த இந்த 1920 சப்மிட் பண்ண ஒரு இந்த கான்செப்டை. அது எப்படி நடக்க முடியும்? அது எப்படி இங்கே இருக்கிற ஒரு எலக்ட்ரான், நீங்கள் ஏதோ ஒரு பார்ட்டிக்கிள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு ஸ்பின் சேஞ்ச் ஆகுதுன்னா எப்படி அங்கே ஒரு எலக்ட்ரானில் ஸ்பின் சேஞ்ச் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற கொஷின் எழுப்புறாரு. ஸோ அதுதான் வந்து அதாவது இபிஆர் பேரடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இபிஆர்னால் என்னென்னா ஐன்ஸ்டீன், பொடோஸ்கி, ரோசன் பேரடாக்ஸ். இந்த 3 சயின்டிஸ்ட்டுமே அதை அப்போஸ் பண்ணுறாங்க. அது எப்படி சாத்தியமாகும், அவங்க வந்து எப்படி சாத்தியமாகும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு இந்த இந்த இபிஆர் பேரடாக்ஸே வந்து இந்த ஃபஸ்ட்டு குவாண்டம் இந்த தியரியே வந்து இன்டர்ட்வைனிங் அப்படிங்கிறதே 1920 சப்மிட் பண்ணுறாங்க. 1935 ஐன்ஸ்டீனு, இந்த பொடோல்ஸ்கி, ரோஷன் 3 பேரும் சேர்ந்து அதை அப்போஸ் பண்ணுறாங்க இபிஆர் பேரடாக்ஸ்ன்னு சொல்லிட்டு. 1935 ஸ்க்ராடிஞ்சர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து திருப்பி ரிப்ளை பண்ணுறாரு. அவர் ரிப்ளை பண்ணுறதுல தான் என்டாங்கிள்டு அப்படிங்கிற வார்த்தையவே யூஸ் பண்ணுறாரு. ஆக்சுவலாக ஸ்க்ராடிஞ்சர் என்ன ரிப்ளை பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், ஒரு எலக்ட்ரான்லேருந்து ட்வின்னிங் ஆகி வெளியே வரும்போது 2 எலக்ட்ரானாக வெளியே வருது அப்படின்னு சொன்னால், நீ குவாண்டம் வேர்ல்டை வந்து கிளாசிக்கல் வேர்ல்டு மாதிரி பார்க்கக்கூடாது. கிளாசிக்கல் வேர்ல்டில் ஆப்போசிட் போலாரிட்டி ஒன்று ரைட்டாக இருந்தால் இன்னொன்று லெஃப்டாக தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி நீ குவாண்டம் வேர்ல்டில் வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இங்கே இருக்கிற எலக்ட்ரான் அப்போ வந்து ஸ்பின்ஸு, சூப்பர் பொசிஷன்ஸ் இதை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க. ஸ்பின்னா என்னென்னா, ஒரு எலக்ட்ரான் வந்து கிளாக் வைஸ் சுற்றுச்சுன்னா ஸ்பின் வந்து அப்வர்ட்ஸில் இருக்கும். ஒரு எலக்ட்ரான் வந்து அதே ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுச்சுன்னா ஸ்பின் வந்து டவுன்வர்ட்ஸில் இருக்கும். இதுதான் ஸ்பின்னை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. சூப்பர் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர் பொசிஷன் ஒரு வார்த்தையை சொல்கிறாங்களே, அது என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து சூப்பர் பொசிஷன்னா என்ன அப்படின்னு சொன்னால், அது என்ன பொசிஷனில் இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது. அந்த டப்பாவை ஓப்பன் பண்ணி அதை மெஷர் பண்ணும்போது தான் அது என்ன பொசிஷனில் இருக்குங்கிறதே நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அது என்ன பொசிஷனில் இருக்குன்னே தெரியாது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், அது எந்த பொசிஷனில் வேணாலும் இருக்கும். அதனுடைய ஆர்பிட்டில் ஒரே பொசிஷனில் தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ எல்லா இடத்துலையுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது எல்லா இடத்துலையுமே இருக்குமா, என்ன பொசிஷன்லேயே இருக்குன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அப்போ தான் ஒரு எக்ஸாம்பிள் நான் படித்து புரிஞ்சுக்கிட்டேன். என்னென்னா, இப்போ நம்ம காருக்கு முன்னாடி வைப்பர் இருக்குது இல்லையா, அப்போ அந்த கார் வைப்பர் மழை வந்துச்சுன்னா சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்குது. அப்போ கார் வைப்பர் சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது வைப்பர் முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கான்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் நம்ம? வைப்பர் எல்லா இடத்துலையுமே இருக்கும் இல்லையா. வைப் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எல்லா இடத்துலையும் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது மாதிரி அந்த எலக்ட்ரானும் சுற்றிக்கிட்டே இருக்கும்போது, அந்த எலக்ட்ரான் ஸ்பின் ஆகிட்டே இருக்கும்போது அது எல்லா இடத்துலையும் தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் சூப்பர் பொசிஷன். இப்போ சப்போஸ் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணும்போது எந்த இடத்துல இருந்துச்சோ அந்த இடத்துலையும் நின்று போயிடும். அப்போ நீங்கள் அந்த நின்று போனப்போ அது கிளாக் வைஸில் இருந்தால் ஸ்பின் டவுனாக இருக்கும், ஸ்பின் அப்பாக இருக்கும். ஆன்டி கிளாக் வைஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஆன்டி கிளாக் வைஸ் இருந்தால் ஸ்பின் வந்து டவுனாக இருக்கும். ஸோ இப்போது இந்த எலக்ட்ரான் வந்து இப்போ ஸ்பின் டவுனாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. வேறு பிளானெட்டில் இருக்க எலக்ட்ரான் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பின் அப் ஆயிடுது. அப்போ ஐன்ஸ்டீனோட கொஷின் இதுதான் வந்து ஐன்ஸ்டீனோட கொஷின். அது எப்படி லைட்டை விட ஒரு விஷயம் ரொம்ப வேகமாக பயணிக்க முடியும்? அப்போ இந்த எலக்ட்ரானுக்கும் அந்த எலக்ட்ரானுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. அவர் கொஷினாகவும் வைக்கல, நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்க தியரியே இன்கம்ப்ளீட்டுன்னு சொல்லிட்டாரு. அப்போ இந்த எலக்ட்ரானுக்கும் வேற ஒரு பிளானெட்டில் இருக்கிற எலக்ட்ரானுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது, ஏதோ ஒரு ஹிடன் வேரியபிள் இருக்குது. நீ அதை முழுசாக கண்டுபிடிக்கலை. இது வந்து ஸ்பூக்கி ஆக்ஷன் மாதிரி இருக்குது. ஸோ அப்போ அந்த ஹிடன் வேரியபிளை நீ கண்டுபிடி. ஸோ அப்போ இந்த தியரியவே வந்து நீ கம்ப்ளீட் பண்ணு. அப்போது லைட்டை விட வேகமாக பயணிக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் இங்கே எந்த நிமிஷம் ஸ்பின் அப் ஆகுதோ அதே நிமிஷம் அங்கே ஸ்பின் டவுன் ஆகுதுன்னா அவ்வளோ வேகமாக பயணித்து அந்த தகவல் பரிமாற்றம் நடக்குது. அது எப்படி நடக்குதுங்கிறத கண்டுபிடி. இதுதான் வந்து இபிஆர் பேரடாக்ஸ். இதுக்கு வந்து 1935 அவர் சப்மிட் பண்ணுறாரு. 1935 வந்து ஸ்க்ராடிஞ்சர் பதில் சொல்கிறாரு. என்னென்னா, என்டாங்கிள்டான ஒரு விஷயம், 2 எலக்ட்ரானும் என்டாங்கிள்டாக இருக்குது. 2 எலக்ட்ரானும் ட்வின்னிங்கான ஒரே எலக்ட்ரானாக கிறிஸ்டலுக்குள்ளே போய் பீமில் வெளியே வரும்போது ட்வின்னிங் ஆகி 2 எலக்ட்ரானாக வெளியே வந்திருக்கு. அது இன்டர்வைண்டாக இருக்குது. அந்த 2 எலக்ட்ரானும் என்டாங்கிள்டாக இருக்குது. ஸோ அதை சுற்றி இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டில் மாற்றம் நடக்கும்போது, ஏன்னா ஓப்பன் பண்ணும்போது அந்த பாக்ஸில் சுற்றி இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் இல்லையா, அதை ஓப்பன் பண்ணும்போது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் என்ன மாற்றம் நடக்குதோ அதே மாதிரி அங்கே இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டுலேயும் மாற்றம் நடக்குது. ஸோ அந்த மாற்றம் நடக்கிறதுனால இது ஸ்பின் அப்பாக இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்பின் டவுன் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு
என்ன சொல்கிறாரு, ஸ்க்ராடிஞ்சர் சொல்கிறாரு. ஆனால் அப்போ தான் யூஸ் பண்ணுறாரு. ஸோ ஏன்னா அது என்டாங்கிள்டாக இருக்குது. இன்டர்ட்வைண்டுங்கிறத காட்டிலும் என்டாங்கிள்டுங்கிற வார்த்தை தான் ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஏன்னா ரெண்டுக்குமே ஒரே பண்பு இருக்குது. இந்த எலக்ட்ரானுக்கும் சரி, இன்னொரு பிளானெட்டில் இருக்கிற எலக்ட்ரான், ட்வின்னிங் ஆன 2 எலக்ட்ரானுக்குமே ஒரே பண்பு நிலை இருக்குது, எல்லாமே ஒரே உணர்வு நிலை இருக்குது. அதனால தான் இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆனோடனே அந்த பண்பு நிலை அது உணர்ந்தால் அதுவும் சேஞ்ச் ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் இதுவுமே வந்து யாருக்குமே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. அப்புறம் போர் அப்படிங்கிறவர் தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. போர் 1935 போருமே ஒரு ரிப்ளே வந்து சப்மிட் பண்ணுறாரு. என்னன்னு ரிப்ளே சப்மிட் பண்ணுறாருனா, நம்ம ரொம்ப சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அந்த எலக்ட்ரான், எந்த எலக்ட்ரானை நீங்கள் வந்து கிறிஸ்டல் பீமுக்குள்ளே அனுப்புகிறீங்களோ அந்த எலக்ட்ரானுக்கு XY பண்பு இருக்குது அப்படின்னு சொன்னால், வெளிவர ட்வின் ஆகிற எலக்ட்ரான்ஸ்லேயும் எக்ஸு ஒரு எலக்ட்ரான்லேயும் ஒய் ஒரு எலக்ட்ரான்லேயும் இருக்காது. வெளியே வர எலக்ட்ரான்ஸ்லேயும் XY அப்படின்னு 2 பண்புமே 2 எலக்ட்ரான்லேயுமே இருக்கும். அப்போது நீங்கள் கிளாசிக்கல் வேர்ல்டில் பார்க்குற மாதிரி 2 இண்டிபெண்ட்டாக இருக்காது. அதாவது தனியாக எக்ஸ் தனியாக இருக்காது, ஒய் தனியாக இருக்காது, ரெண்டுமே இன்டர்ட்வைண்டாக தான் இருக்கும். XYங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போது நீங்கள் அதனுடைய பண்புகளை எப்படி பிரிக்க முடியும்? அப்போ இந்த எலக்ட்ரானுக்கு, அந்த ட்வின்னிங்கான ஒரு எலக்ட்ரானுக்கு என்ன பண்பு இருக்கோ அதே தான் இன்னொரு எலக்ட்ரானுக்கும் இருக்கும். அந்த பண்பு தகவல் பரிமாற்றங்கிறது ரொம்ப வேகமாக நடந்துடும் அப்படின்னு சொல்லி போர் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ரிப்ளை அனுப்புகிறாரு. அதுக்கப்புறம் தான் இது எதுலேயுமே சாட்டிஸ்ஃபையே யாருமே ஆகலை. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்குறாங்க சயின்டிஸ்ட் எல்லாம், இது எப்படிரா ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் 1964 பெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் வராரு. அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், இதை ப்ரூவ் பண்ணணும், ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், ப்ராக்டிக்கலாக ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு பெல் இன்இக்வாலிட்டி தியரி அப்படின்னு ஒன்று கொண்டு வராரு. ஐன்ஸ்டீனோட தியரியை வந்து கரெக்டாக இல்லை இவங்க குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் தியரி கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு ஃபார்முலா கொண்டு வராரு. அந்த ஃபார்முலாவை அரைவ் பண்ணி அந்த ஃபார்முலாவுக்கு வந்து இன்இக்வாலிட்டி சப்போஸ் 2ன்னு வச்சுக்கிறாரு. லெஸ் தென் 2 இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் ஐன்ஸ்டீனோட தியரி தான் கரெக்டு. 2க்கு மேலே போயிடுச்சு வேரியபிள், இன்இக்வாலிட்டி வேரியபிள் 2 கிராஸ் பண்ணி மேலே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இது வந்து குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் தியரி தான் கரெக்டு அப்படின்னு ப்ராக்டிக்கலாக ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை மூலிமா நிரூபிக்க நினைக்கிறாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு தலை வெடிச்சிடும். நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது எண்ட் ரிசல்ட் என்னாச்சு அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கிறிஸ்டல் இதுக்கு கீழே ஒரு ஃபோட்டான் பீமே அப்படியே ஃபுல்லாக அனுப்புகிறாரு. ஸோ அது வழியாக கிறிஸ்டல் வழியாக வெளியே வர எல்லா ஃபோட்டான்ஸும் ட்வின்னிங் ஆகி வெளியே வருது. ஸோ ட்வின்னிங் ஆகி வெளியே வர்ற ஃபோட்டான்ஸ் எல்லாம் 2 வெவ்வேறு திசைகளுக்கு மாற்றி அனுப்புகிறாரு. மாற்றி அனுப்பும்போது ஒரு இதுலேயோ 2 இதுலேயோ அந்த மாதிரி எதுலேயோ ஒன்றில் அதை வச்சு ப்ரூஃப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. எல்லாம் மோஸ்ட் ஆஃப் தி இதில் மோர் தேன் 2 வந்துடுது. அப்போ என்ன அவர் தீர்மானத்துக்கு வர்றாருன்னா, ஐன்ஸ்டீனோட தியரி வந்து இங்கே செல்லுபடி ஆகாது, குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் தியரி தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நிறைய ரிசல்ட் அவர் கிடச்சது மோர் தென் 2 தான் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து அவர் ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பெரிமெண்ட்டாகவே பண்ணியிருக்கிறாரு. இதுதான் வந்து பெல் இன்இக்வாலிட்டி தியரி. ஆனால் இதை அவர் ஃபார்முலா அரைவ் பண்ணாலும், இதை அவர் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்டாக அவர் பண்ணி பார்த்தாலும், இதை வந்து மக்களுக்கு அன்றாடம் லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக நம்புகிற மாதிரி இல்லை. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு 1980 இதே குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டையே மூணு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. என்னென்னா, ஃபஸ்ட்டு குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டை குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டுக்குன்னே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க, ஃபிசிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்டு. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு சில வருஷங்கள் கழித்து குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டே சேட்டலைட்டுக்கு அனுப்பி டெலிபோர்ட்டிங் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டையே இன்னும் சில வருஷங்கள் கழித்து குவாண்டம் கிரிப்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த 3 விஷயத்துக்கும் தான் ஃபிசிக்ஸில் 2022 நோபல் ப்ரைஸ் கிடச்சிச்சு. ஸோ அந்த 3 எக்ஸ்பெரிமெண்ட்டும் என்ன பண்ணினாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஆக மொத்தம் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டுங்கிறது என்னன்னு உங்களுக்கு இப்போ தெளிவுபட புரிஞ்சிருக்கும். எக்ஸ்பெரிமெண்ட்லேயும் அது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 விஷயத்தையும் சின்ன ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் நான். ஓகே, இப்போ வந்து நம்ம குவாண்டம் டெலிபோர்ட்டிங்கை பற்றி பார்ப்போம். ஸோ டெலிபோர்ட்டிங்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் கான்செப்டை வச்சு தான் டெலிபோர்ட்டிங்கும் பண்ணுறாங்க. குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் கான்செப்டை வச்சு எப்படி டெலிபோர்ட்டிங் பண்ணுறாங்கன்னா,
ஃபஸ்ட்டு வந்து இந்த பெல்ஸ் இன்ஈக்வாலிட்டி, வயலேஷன் ஆஃப் பெல்ஸ் இன்ஈக்வாலிட்டி. ஏன்னா பெல் என்ன பண்ணுறாருன்னா பிலோ 2 அப்படின்னு 2ன்னு ஒரு கான்ஸ்டன்ட் நம்பரை போட்டு பிலோ 2 வந்துச்சுன்னா லொக்காலிட்டி, அதாவது கிளாசிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்லிடுறாரு. 2வை விட ஜாஸ்தியாக போச்சு அப்படின்னு சொன்னால் ரியாலிட்டி, அதாவது குவாண்டம் வேர்ல்டு, குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் தான் உண்மை அப்படின்னு தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். அவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் பூரா எப்படின்னா, இந்த தெருவில் ஒரு ஃபோட்டானை வச்சுருக்கோம், அதாவது ஒரு லேசர் பீமில் ட்வின்னிங்கான ஃபோட்டான்ஸ் அப்படி வச்சுப்போம். ட்வின்னிங்கான ஃபோட்டானில் ஒரு ஃபோட்டானை இந்த தெருவில் வச்சுக்கிறோன்னா இன்னொரு ஃபோட்டானை ஒரு 2 தெரு தள்ளி, அப்படி தான் அவர் டிஸ்டன்ஸ் சூஸ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ப்ரூஃப் பண்ணார். அதுக்கப்புறம் அந்த சயின்டிஸ்ட்ஸும் என்ன பண்ணாங்கன்னா 1980லன்னு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸு தான் ஜாஸ்தி பண்ணினாங்க. இப்போ டெலிபோர்ட்டிங்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இது வந்து 2019 நடந்துச்சுன்னு நினைக்கிறேன், 2019 17லேயோ 19லேயோ நடந்த எக்ஸ்பெரிமெண்ட். சைனா வந்து பயங்கரமாக காசு இன்வெஸ்ட் பண்ணி, எவ்வளவோ US$ இன்வெஸ்ட் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, அதாவது ஃபோட்டான் பீம் அப்படி கம்ப்ளீட்டாக கிறிஸ்டல்குள்ளே கொடுத்து, கிறிஸ்டல்லேருந்து வெளியே வர்ற ட்வின்னிங்கான எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ட்வின்னிங்கான எலக்ட்ரான்ஸை சேட்டலைட்டு மூலியமாக கொடுத்து, சேட்டலைட்லேருந்து கீழே நமக்கு மொத்தம் 7 காண்டினென்ட் இருக்குது. அந்த 7 காண்டினென்ட்டில் 2 காண்டினென்ட்டை செலக்ட் பண்ணி 2 காண்டினென்ட்லேயும் டெலஸ்கோப் வச்சுட்டாங்க. ஸோ அந்த ட்வின்னிங்கான டெலஸ்கோப் சேட்டிலைட்லேருந்து வெளியே வரும் இல்லையா, வெளியே வர்ற அந்த ட்வின்னிங்கான ஃபோட்டான்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபோட்டானை ஒரு டெலஸ்கோப் ஏதோ ஒரு காண்டினென்ட்டில் இருக்க டெலஸ்கோப்புக்கும் இன்னொரு ஃபோட்டானை வேறொரு காண்டினென்ட்டில் இருக்க டெலஸ்கோப்புக்கும் என்ன பண்ணாங்கன்னா ரேஸ் அனுப்பிச்சிட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி அனுப்பிச்ச ரேஸில் 6 மில்லியன் ஃபோட்டான்ஸ் அப்படி அனுப்பிச்சதில் ரொம்ப ஃப்யூ ஃபோட்டான்ஸ் தான் டெலஸ்கோப்பை வந்து சேருமாமா. ஸோ அந்த ஃப்யூ ஃபோட்டான்ஸை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணினதில் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஃபோட்டான் வந்து ரீச் ஆகிறதுக்கு இவங்களே வந்து செட் பண்ணியிருக்காங்க, அதை வந்து எப்படி ரீச் ஆகணும் அப்படிங்கிறத செட் பண்ணியிருக்காங்க. ஸோ செட் பண்ணும்போது அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அது ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் இல்லை. ஆனால் மேனே தானே சூஸ் பண்ணி அதை செலக்ட் பண்ணுறான், பட் ஸ்டில் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. மேனே வந்து இந்த டெலஸ்கோப்போட டைரக்ஷன், டெலஸ்கோப்போட ஆங்குலேஷன் இதெல்லாம் டிசைட் பண்ணி, அதுக்கப்புறம் மேலே சேட்டலைட்லேருந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்கல்ல டெலஸ்கோப்பை, அதுக்கப்புறம் தான் சேட்டலைட்லேருந்து அந்த ரேஸ் வருது, ரிசீவ் ஆகுது. ரிசீவ் ஆனதுக்கப்புறம் இந்த சைடு காண்டினென்ட்டில் இருக்கிற ஃபோட்டான் ரிசீவ் ஆனோடனே அதை மெஷர் பண்ணுறாங்க. அதை மெஷர் பண்ணி ஒரு பெல் அந்த நம்பர் கிடச்சிருக்கும்ல, பெல்லோட கான்ஸ்டன்ட் பிலோ 2 அபோவ் 2 கிடச்சிருக்கும். ஸோ அதை வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி அந்த சைடு காண்டினென்ட்டில் கிடைச்ச அந்த நம்பரையும் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. அந்த ஃபோட்டான் வந்து ஹிட் ஆகும்போது அந்த நம்பரையும் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ இதில் வந்து 2.38 கிடைக்குதுன்னா அதுலேயும் 2.38 கிடச்சிருக்கு. ஸோ ஈக்குவலாக இருக்குது, ஸோ என்டாங்கிள்டாக இருக்குது அப்படிங்கிறத இந்த சேட்டலைட்லேருந்து அனுப்பப்பட்ட ட்வின்னான ஃபோட்டான்ஸ்லேருந்து ப்ரூஃப் பண்ணுறாங்க. ஸோ வந்து லொக்காலிட்டி வந்து உண்மை கிடையாது, கிளாசிக்கல் சயின்ஸ் உண்மை கிடையாது, ஸ்பூக்கி ஆக்ஷன் அட் அ டிஸ்டன்ஸுங்கிறது தான் உண்மை. ஸோ குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டுங்கிறது தான் உண்மை. ஆல்ரெடி ட்வின்னாக இருக்கிற எலக்ட்ரான்ஸுக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்குது, எப்படி ஒர்க் ஆகுதுன்னெலாம் எங்களுக்கு தெரியல, ஆனால் ஏதோ ஒரு சக்தி இருக்குது. இந்த ஃபோட்டானில் என்ன நடக்குதோ அதே விஷயம் அந்த சைடு ஏதோ வேற ஒரு காண்டினென்ட்டில் டெலஸ்கோப்பில் இருக்கிற அந்த ஃபோட்டானுக்கும் நடக்குது அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணுறாங்க. இதுதான் வந்து குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டை டெலஸ்கோப் மூலியமாக. ஆனால் இது வந்து லொக்காலிட்டி, மேன் தான் ஆங்கிளை செட் பண்ணுறான், மேன் தான் அது எந்த டைரெக்ஷனில் இருக்கணுங்கிறதையும் செட் பண்ணுறான், எப்படி லைட்டை ரிசீவ் பண்ணணுங்கிறத செட் பண்ணுறான். இது வந்து 2017 கண்டுபிடிச்சாங்க. ஓகேயா. ஸோ அதுக்கப்புறம் 2019 திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே இதெல்லாம் கூட மேன் இன்ஃப்ளூயன்ஸ்டு, ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் இல்லை, இது இயற்கையே ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸையும் எடுத்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் 2019 திருப்பி இதே சேம் டெலிபோர்ட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட்டை, இதே விஷயத்தை கோசாருங்கிறது வந்து நேச்சுரல் லைட்டு. அது வந்து இப்போது நம்ம எப்படி நம்ம டெலஸ்கோப்ஸ் வச்சுருக்கோமோ நேச்சுரல் லைட்டு, அந்த நேச்சுரல் லைட் வந்து 7.8 பில்லியன் லைட் இயர்ஸுக்கு முன்னாடி இருந்தே கிளம்பி வருதாமா. அப்போ எப்போ உலகமெல்லாம் ஃபார்ம் ஆகுறதுக்கு முன்னாடி இருந்தே அந்த லைட்டு கிளம்பி வருது. ஸோ அந்த லைட்டு, அந்த ஃபோட்டான் ரே வந்து
இந்த காண்டினென்ட்டில் இருக்க டெலஸ்கோப்பை என்ன ஆங்குலேஷனில் இருக்கணும், எந்த டைரக்ஷனில் இருக்கணும், என்ன டிகிரியில் இருக்கணும், இதெல்லாம் டிசைட் பண்ணிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ அப்போ இந்த சைடு காண்டினென்ட்டில் இருக்கிற ஒரு டெலஸ்கோப்பு, அந்த சைடு ஒரு காண்டினென்ட்டில் இருக்க டெலஸ்கோப், ரெண்டுத்துக்குமான ஆங்குலேஷன், ரெண்டுத்துக்குமான டிகிரி, எத்தனை டிகிரியில் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாமே இயற்கையே இப்போ முடிவு பண்ணிக்குது. அந்த கோசார் அப்படிங்கிற அந்த லைட் பீமே முடிவு பண்ணிக்குது. ஸோ இதையுமே மேன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி சேட்டலைட்லேருந்து அந்த ஃபோட்டான் 6 மில்லியன் ஃபோட்டான் ட்வின்னிங் பண்ணி அந்த என்டாங்கிள்டு பேர்ஸை அனுப்பி வைக்கிறாங்க இந்த காண்டினென்ட்டில் இருக்க டெலஸ்கோப்புக்கும் அந்த காண்டினென்ட்டில் இருக்க டெலஸ்கோப்புக்கும். அப்பையும் திருப்பி பெல் இன்ஈக்வாலிட்டியை மெஷர் பண்ணுறாங்க. ஸோ பெல் இன்ஈக்வாலிட்டி 2 விட தாண்டி மேலே போயிடுது. ஸோ அப்போ 2 விட மேலே தாண்டி போகும்போது 2.32 என்னமோ வருது. ஸோ இந்த சைடு இருக்கிற ஃபோட்டானோட அந்த கான்ஸ்டண்ட்டை மெஷர் பண்ணும்போது 2.32 வந்துடுது. அதே மாதிரி இன்னொரு காண்டினென்ட்டில் டெலஸ்கோப்பில் இருக்க ஃபோட்டானை மெஷர் பண்ணும்போதும் 2.32 வந்துடுது. ஸோ இது எப்படி பண்ணினாலும் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டு தான் ரியல் அப்படின்னு குவாண்டம் டெலிபோர்ட்டிங்கே இன்னும் அட்வான்ஸ்டு மெத்தடில் இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு தெரியல. இந்த ஃபோட்டானுக்கும் அந்த ஃபோட்டானுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குதுன்னு தெரியல. பட் ஸ்டில் ஆனால் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறுது. இந்த ஃபோட்டானில் ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்கும்போது அந்த ட்வின்னான ஃபோட்டானில் வேறு காண்டினென்ட்டில் இருக்க ஃபோட்டான்லேயும் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இவ்வளவு தூரம் ஊர்ஜிதமாக உண்மை அப்படின்னு சொன்னால், ஸோ இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டை வச்சே நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு அப்படிங்கிறதுல நிறைய சேஞ்சஸை கொண்டு வரலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. அப்போ தான் குவாண்டம் கம்ப்யூட்டிங் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு நுண்ணியமான ஒரு டெக்னாலஜி என்னன்னா குவாண்டம் கிரிப்டோகிராஃபினா முதல்ல என்ன? கிரிப்டோகிராஃபினா என்கிரிப்ஷன், டிஸ்கிரிப்ஷன். என்கிரிப்ஷன்னா என்ன? நம்ம வாட்ஸ்அப்பே என்கிரிப்ஷன் தான். யாரோ ஒருத்தர் சென்ட் பண்ணுற மெசேஜ் என்கிரிப்ஷன். அதை நீங்கள் பிரித்து படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும்தான் அதை பிரித்து படிக்க தெரியும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன். இதுதான் வந்து கிரிப்டோகிராஃபி. ஸோ என்கிரிப்ஷன் அப்படிங்கிறத சீக்ரெட்டாக அனுப்புகிறேன். நான் யாருக்குமே தெரியாமல் நான் யாருக்கு அனுப்பணுமோ அந்த பர்சனுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு அனுப்பும்போது அந்த பாஸ்வேர்டு கீயோடு அனுப்புவோம். ஸோ இதில் என்ன நடக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த இடையில இருக்கிற இப்போ நான் அனுப்புகிறேன், எனக்கு பிடிச்ச ஒரு பர்சனுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னா அந்த பிடிச்ச பர்சன்கிட்ட மட்டும்தான் அந்த பாஸ்வேர்டு இருக்கும், கீ இருக்கும். ஸோ நான் அனுப்புகிற என்கிரிப்ட் பண்ணி அனுப்புகிற மெசேஜை அவங்க டிஸ்கிரிப்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பட் ஸ்டில் இதில் என்ன ஒரு பெரிய ட்ராபேக், டிஸ்அட்வான்டேஜ்னா, நம்ம ஆளுங்களையே இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? நிறைய கிரிமினல் பிரெயின் இருக்கிற ஆளுங்கள்லாம் இருக்கிறோம். இடையில இவங்களுக்கு பேர் தான் ஹேக்கர்ஸ். என்ன பண்ணுவோன்னா, இந்த மெசேஜை ஹேக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே திருப்பி பேக் பண்ணி திருப்பி அனுப்பிச்சிடுறது. ஸோ இடையில ஒரு ஆள் எடுத்திருக்காங்க, பார்த்துருக்காங்க, இந்த மெசேஜ் இன்னொருத்தனுக்கும் தெரியும் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாமல் போயிடுது. ஓகேயா? இது ஒன்று. இல்லைன்னா இந்த ஹேக்கர் என்ன பண்ணலாம், அந்த மெசேஜை எடுத்துகிட்டு பார்த்துட்டு நான் அனுப்பிச்ச மாதிரியே வேறு ஏதோ ஒரு மெசேஜை எனக்கு பிடிச்சவங்களுக்கு அனுப்பலாம். ஸோ இதெல்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ண முடியல என்கிரிப்ஷன் வேர்ல்டில். ஸோ கிரிப்டோகிராஃபியில் இதெல்லாம் ட்ராபேக் இருக்குது, நார்மல் கிரிப்டோகிராஃபியில். ஸோ இப்போ இந்த இடத்துல குவாண்டம் கிரிப்டோகிராஃபி, குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் மூலிமா அனுப்புகிற கிரிப்டோகிராஃபி என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட், அட்வான்டேஜ் ஆட் பண்ணுது அப்படின்னு சொன்னால், என்டாங்கிள்டாகி இருக்கிற மெசேஜ் அப்படிங்கிறது அந்த அனுப்புகிற டைரக்ஷன் டிகிரி எல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அந்த டிகிரி ஆல்சோ மேட்டர்ஸ். இப்போ ஒரு ஆங்குலேஷன் வச்சு அனுப்புகிறோன்னா ஹரிசாண்டலாக இருக்கா, வெர்டிக்கலாக இருக்கா, இல்லை டயகனலாக இருக்கா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த குவாண்டம் கிரிப்டோகிராஃபியில் 0-1 கம்ப்யூட்டர் அப்படி தானே வேலை செய்யும், மதர் போர்டு. ஸோ 0-1 அந்த மாதிரி தான் இருக்கும் கோடு. அந்த பாஸ்வேர்டு எனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் பர்டிகுலராக இருக்கும். அவங்களால மட்டும்தான் அதை என்கிரிப்ட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ நான் என்டாங்கிள் பண்ணி அனுப்பும்போது ஒரு பீம்லேருந்து வரக்கூடிய அந்த ரே, இப்போ நான் இங்கே இருக்கேன்னா என்கிட்ட ஒரு ஃபோட்டான் இருக்கும், இன்னொரு ஃபோட்டான் மெசேஜ் வந்து எனக்கு பிடிச்சவங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ எனக்கான ஒரு ரோவை நான் வச்சுக்கிட்டு இன்னொரு ரோவை தான் இன்னொருத்தருக்கு அனுப்புகிறேன். இன்னொரு ரோவை ஓப்பன் பண்ணுறதுக்கான கீ அவங்கக்கிட்ட இருக்கும். ஸோ இதுக்கு இடையில் வேறு யாராவது அதை பார்த்துருக்காங்க, இல்லை வேறு யாராவது அதில் மாற்றி சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் நான் அனுப்புகிறேன் பாருங்கள், அந்த என்னோடய பிலவ்டு பர்சன், அவங்களுக்கு வந்து துல்லியமாக தெரிஞ்சு போயிடும். இதை வந்து இடையில மேன் ஹேண்டலிங் பண்ணியிருக்காங்க, இதை இடையில வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இந்தந்த வேர்ட்ஸு இந்தந்த ஃபோட்டோனை அவங்க பார்த்துருக்காங்கங்கிற வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ இந்த மெசேஜை சேஞ்ச் பண்ணணும், இது வந்து ரொம்ப எரர் கோடிங்காக இருக்குது, இந்த மெசேஜே தப்பான மெசேஜு,
ஸோ இதெல்லாம் வந்து என்னோட பிலவ்டு பர்சனுக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ தே வில் பிகம் வெரி அலர்ட். அப்போ கீயையும் மாற்றுவாங்க, என்கிரிப்டட் மெசேஜையும் மாற்றுவாங்க. ஸோ அவங்க டிஸ்கிரிப்ட் பண்ணி பார்க்கும்போது அது தெரிஞ்சிடும். இதுதான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு குவாண்டம் கிரிப்டோகிராஃபியில். ஸோ இப்போது இவ்வளவும் நம்ம சொன்னது எதுக்கு? நம்ம குவாண்டம் வேர்ல்டை பற்றி பேசுனது எதுக்கு? ஆட்டமு, மேட்டரு, சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸு, அதுக்கப்புறம் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸு, குவார்க்ஸு, ஸ்ட்ரிங் தியரி, அதுக்கப்புறம் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டு, அதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட்ஸு, ப்ரூஃப்ஸு, எந்தெந்த சயின்டிஸ்ட்டு இப்போ 2022 நோபல் ப்ரைஸ் இதுக்காக வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதில் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கிறது என்ன ஒரு ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னா, இந்த என்கிரிப்டட் மெசேஜஸை டிஸ்கிரிப்ட் பண்ணி பார்க்குறதுக்கு நமக்கு பிரெயின் இருந்துச்சு, மண்டை மூளை அவ்வளோ நல்லா வேலை செஞ்சிச்சு அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டரே தேவையில்லை. அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்கிறோன்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சி, நம்ம இப்போ நார்மல் கம்ப்யூட்டர் எப்படி வேலை செய்யுதோ அது ஃபாஸ்ட்டாலாம் வேலை செய்யாது. அது இல்லாமல் இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டே அந்த கம்ப்யூட்டரில் இன்புட்டாக கொடுத்துட்றது. ஸோ அப்போ அந்த டிகிரி, ஆங்குலேஷன், வேரியேஷன் இதெல்லாம் இன்புட்டாக கொடுத்துருக்கும் போது என்கிரிப்டட் மெசேஜ் என்ன வருதோ அதை அழகாக கம்ப்யூட்டரை டிஸ்கிரிப்ட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடும். இதுதான் வித்தியாசம். ஸோ இது வந்து இன்னும் டெக்னாலஜியில் அட்வான்ஸ்டாக இருக்கும். கம்ப்யூட்டரையும் யாரும் ஃபேக் பண்ண முடியாது. யாரும் ஹேக் பண்ணாலோ, கம்ப்யூட்டரை மேன் ஹேண்ட்லிங், மிஸ் ஹேண்ட்லிங் பண்ணியிருந்தாலோ கம்ப்யூட்டரும் காட்டி கொடுத்துரும். ஏன்னா அதில் வந்து என்டாங்கிள்மெண்ட் இருக்குது. ஸோ வேறு ஏதோ ஒரு விஷயம் ஆல்ட்ரு ஆகிருக்கு, மாறி இருக்குனாலே தெரிஞ்சு போயிடும். ஏன்னா இப்போ என்கிட்டையும் அதே கோடு இருக்கும். ஏன்னா அந்த ஃபோட்டான் ரேயில், ட்வின்னான ரேயில் ஒரு ரே என்கிட்ட இருக்குது, இன்னொரு ரே தான் என்னோட பிலவ்டு பர்சனுக்கு நான் அனுப்புகிறேன். ஸோ என்கிட்ட இருக்கிறதும் என் பிலவ்டு பர்சன் கிட்ட இருக்கும் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா கம்பேரிசன்லேயும் தெரிஞ்சிடும். என் பிலவ்டு பர்சனுக்கு போகிற அந்த ஃபோட்டான் ரேலையும் அது காமிச்சு கொடுக்கும். இந்த 01 இல்லை இந்த வார்த்தைகளை மாற்றியிருக்காங்க அப்படிங்கிறத காமிச்சு கொடுத்துரும். இதுதான் ஃபோட்டான் கம்ப்யூட்டிங், அதாவது குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது, இந்த என்கிரிப்ஷனுக்காக யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டிங். ஸோ இது எல்லாமே எதுக்கு இவ்வளவு தூரம் டீட்டெயில்டு இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், இந்த ஃபோட்டான் ட்வின்னிங் ஆகுது. ட்வின்னிங் ஆகிற சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் ரெண்டுமே எவ்வளவு தொலை தூரத்தில் வச்சாலும் என்டாங்கிள்டாகத்தான் இருக்கும். ஒரு ஃபோட்டான் சப்அட்டாமிக் பார்ட்டிகளை நீங்கள் ஏதோ ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு நொடி பொழுது கூட தாமதம் இல்லாமல் இன்னொரு சப்அட்டாமிக் பார்ட்டிகளும் அதனுடைய ட்வின் சப்அட்டாமிக் பார்ட்டிகளும் அதே மாற்றம் நடக்கும். இதைத்தான் இம்பிட்டு தூரம் சுற்றி வடை சுற்றி ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகேயா? ஸோ இதைத்தான் இப்போ நம்ம ஹியூமன் பாடியில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது, ஹியூமன் பாடி அப்படிங்கிறதுக்குள்ளே என்ன மெக்கானிசம் நடக்குது, இந்த ட்வின்னிங்க்கும் ஹியூமன் பாடிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, இதெல்லாம் இப்போ பார்ப்போம். ஃப்ளேமை பற்றி தமிழில் போட ஆரம்பித்த வீடியோ என்ன அப்படின்னா, பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் ட்வின் ஃப்ளேம்ஸ். அதில் என்ன சொல்லியிருப்பேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு குவாண்டம் பேக்கேஜாக எனர்ஜி வந்து விழும். அதுலேருந்து அது ஹையர் டைமென்ஷனில் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் 2ஆக பிரியும். அதுக்கப்புறம் இந்த 2ஆக பிரிஞ்சது இன்னும் 2ஆக பிரியும். ஓகே, இந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் நமக்கு தெரியும், இன்யாங்கா பிரிகிற வரைக்கும். சரி, ஓகே. இதெல்லாம் அப்போது அந்த குவாண்டம் பேக்கேஜ் ஆஃப் எனர்ஜி எங்கேருந்து மேம் வந்துச்சு, யாராவது கேட்டிங்களா? நானே சொல்கிறேன். ஸோ அந்த குவாண்டம் பேக்கேஜ் ஆஃப் எனர்ஜி எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னால், பிரபஞ்சத்திலிருந்து நம்ம அந்த குவாண்டம் பேக்கேஜை ஃபஸ்ட்டு எப்படி பிரிகிறோம் அப்படிங்கிற கதை கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும். ஸோ அப்போ தான் ஸ்டார் சீடுனா என்ன, ஓல்டு சோல்னா என்னங்கிறது உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு ரொம்ப சின்னதாக குட்டியாக சொல்லிடுறேன். பிரபஞ்சம் இருக்குது. இதை பிக் பேங் தியரியாகவும் ஒரு வழியில் வச்சுக்கலாம். பிரபஞ்சம் இருக்குது, டார்க் மேட்டர் இருக்குது, லைட் மேட்டர் இருக்குது. லைட் மேட்டருக்கு டென்சிட்டி கம்மி, டார்க் மேட்டருக்கு டென்சிட்டி ஜாஸ்தி. டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கிற அந்த டார்க் மேட்டர் தனித்தனியாக பிரிஞ்சிருக்குது. சப்போஸ் எனர்ஜி வைஸ் சேர்ந்துருச்சுன்னா டென்சிட்டி ஜாஸ்தி ஆகிடும். ஸோ அந்த டென்சிட்டியை ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும் பிரபஞ்சமே, இந்த லைட் மேட்டரும் சேர்ந்து இது கூட இழுக்கும். அதாவது டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறது டென்சிட்டி கம்மியாக இருக்கிற லைட் மேட்டரை இழுக்கும். ஏன்னா இது டார்க்னஸ், இதுக்கு லைட்டு தேவை. அப்போ இந்த டார்க் மேட்டரும் லைட் மேட்டரும் உரசும் போது என்ன ஆகும்னா, ஹீலியம் இஸ் கன்வெர்டட் இன்டு ஹைட்ரஜன் இஸ் கன்வெர்டட் இன்டு ஹீலியம். இந்த ஹைட்ரஜன் இன்டு ஹீலியம் அப்படிங்கிறது எப்போ வரைக்கும் நடந்துகிட்டே இருக்குதோ அப்போ அங்கே அந்த லைட்னிங் நடந்துக்கிட்டே இருக்கணும், ஒளி கீற்று உருவாயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் சூரியன் நமக்கு வெளிச்சம் தருது. சூரியன் இஸ் ஆல்சோ, சன் இஸ் ஆல்சோ ஸ்டார். ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா,
இந்த டார்க் மேட்ரு டென்ஸாக இருக்குது, லைட் மேட்ரு, இது ரெண்டும் சேரும்போது இப்படி ஒரு ரிவல்யூஷன், அது ரொட்டேட் ஆகும், அந்த எனர்ஜி மூவ் ஆகும் இல்லை, மோஷனில் இருக்கும்ல. அப்போது இந்த டார்க் மேட்ரு என்ன பண்ணுன்னா பாதுகாப்பாக லைட் மேட்ரை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம் அமைக்கும். அதுக்கு வெளியே இந்த லைட் மேட்ரு என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலை செய்யும். ஸோ தட் இந்த என்ன சொல்கிறது, வெளிச்சம் கீற்று வந்துச்சுல்ல, அந்த கீற்று கொஞ்சம் கொஞ்சமாக ரவுண்ட் ஆகும். ஸோ தட் நியூக்ளியஸ் மாதிரி ஒரு அமைப்பு வரும் நடுவில். இப்போ எப்படி நம்மளோட அணுவிலலாம் ஒவ்வொரு எலக்ட்ரான் நடுவில் நியூக்ளியஸ் இருக்குது, புரோட்டான், எலக்ட்ரான் இதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ ஆட்டம் அப்படி தானே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு வரும். ஸோ உள்ள நியூக்ளியஸ் இந்த ஒளி கீற்று, வெளியே இருக்கிற ரவுண்டு இந்த லைட் மேட்ரு, அதுக்கு வெளியே இருக்க இது டார்க் எனர்ஜியாக இருக்கும். இந்த டார்க் எனர்ஜிக்கு எனர்ஜி கொடுக்குறது லைட்டாக இருக்கும். இந்த லைட் எனர்ஜிக்கு ப்ரொடெக்ஷன் ப்ளஸ் வெளியேருந்து எனர்ஜியை கிராஸ் பண்ணிட்டு கொடுக்குறது டார்க் எனர்ஜியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தே டேக் டர்ன்ஸ் அண்ட் தே கீப் சர்விங் ஈச் அதர் அண்ட் ரிசீவிங் ஈச் அதர். நடுவில் இந்த நியூக்ளியஸ் இருக்கும், லைட் நியூக்ளியஸ். இந்த லைட் நியூக்ளியஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி பேபி ஸ்டார் ஆகும். பேபி ஸ்டார் ஆனதுக்கு அப்புறமா தெர் வில் பி so much of nuclear fusion, nuclear fission, அதுக்கப்புறமா என்ன சொல்கிறது, அங்கே அட்டாமிக் சேஞ்சு, நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இப்படி தான் இந்த பேபி ஸ்டார் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி ஒரு ஸ்டார் உருவாகுது. இந்த ஸ்டார் மொத்தமாக உருவாகி ரெட் ஜெயிண்ட்டாக ஆகி அதுக்கப்புறம் அந்த துகள்களாக உடையிற வரைக்கும் இஸ் கால்ட் அண்ட் லைட் இயர். ஓகேயா. ஸோ இன்னொன்று என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, நம்மளோட பிரபஞ்சம், அதுக்கு கீழே கேலக்ஸி, மில்கிவே ஸ்கை. கேலக்ஸினா என்ன அப்படின்னு சொன்னால், நிறைய கூட்டமாக ஸ்டார்ஸ் இருப்பதை கிளஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மனுஷங்களாம் இங்கே பிறந்திருக்கவங்களோட ஆன்மா பூரா அந்த கிளஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ்லேருந்து வந்தவங்க தான். வி ஆர் ஆல் ஸ்டார் டஸ்ட்டு. அந்த ஸ்டார்ஸ்லேருந்து வந்தவங்க தான். இப்படி கூட்டமாக இருக்கிற நட்சத்திர கூட்டம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு பேர் கிளஸ்டர்ஸ். ஓகே. இந்த கூட்டமாக ஸ்டார்ஸாக இருக்கிறதே ஒரு பெரிய ஃபுல் பாத்வே அமைச்சு வச்சுருக்கல, ஃபுல்லாக பறந்து விரிஞ்சு இருக்கிறது, அதுக்கு பேர் தான் மில்கி வே. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த கிளஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் கேலக்ஸி, நட்சத்திர உலகம், கேலக்ஸி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்டார் அப்படின்னா ஸ்டெல்லேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டார்லேருந்து இன்னொரு ஸ்டாருக்கு கனெக்ஷன் இருக்கும். அந்த கனெக்ட் பண்ணுற ஒளி கீற்று அப்படி பார்த்தா அப்படியே நம்ம மைக்ரோஸ்கோப் வச்சு நம்ம சின்ன வயசுலலாம் படிச்சிருப்போம், ஸ்கூல்லலாம் படிச்சிருப்போம். டெலஸ்கோப் வச்சு ஹிஸ்டோபேத்தலாஜிக்கல் டயக்ராம் காமிப்பாங்க. அந்த யோசின் கலர், ஹெமடாக்சின் கலர் எல்லாம் இருக்கும். ஸோ அதே மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் ஸ்டெல்லேட் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெட்டிகுலம்னா ஒன்றோட ஒன்று தொடர்பு உடைய இடத்துக்கு பேர். அந்த சின்ன சின்ன வயர் மாதிரி கனெக்ஷன்ஸ் போகுது இல்லையா, தட் இஸ் கால்ட் ரெட்டிகுலம். ஓகேயா. ஸோ அப்போ ஸ்டெல்லேட் அப்படின்னா நட்சத்திர கூட்டங்கள் கனெக்ட் ஆகி இருக்கிறதுக்கு பேர் ஸ்டெல்லேட் ரெட்டிகுலம். ஸோ இப்போ பேபி ஸ்டார் உருவாயிடுச்சு, நல்லா அப்படி மின்ற ஸ்டார் உருவாயிடுச்சுங்க. இந்த ஸ்டார் இப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டால், இந்த ஸ்டார் சுழலும் போது அதனுடைய லைஃப் ஸ்பேன், ஸ்டாருக்கு வயசாகும்ல, லைஃப் ஸ்பேன் முடியும் போது நல்லா நான் வச்சுக்கோங்க, விப்ஜிஆர், வயலட் டு ரெட். இந்த வயலட் டு ரெட்டுங்கிற அந்த ஸ்டேஜ் ரெட்டை க்ராஸ் பண்ணும்போது, அந்த ரெட்டுக்கு வரும்போது அப்போ என்ன நடக்கும்னா, இந்த ஹீலியம் டு ஹைட்ரஜன்கிறது தீரும் போதும் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அந்த வெளிச்சம் கம்மியாக ஆரம்பிக்கும், அந்த ரெட் கலர் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். அப்போ பயங்கர ஸ்பீடில் இந்த ஸ்டார் ஸ்பின் ஆகும்னு சொல்லுவாங்க. இந்த சிகப்பு கொதிக்கிற அனல் மாதிரி இருக்கிற அந்த ஸ்டாரை தான் நெபுலா, ஜெயிண்ட் நெபுலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டார் பர்ஸ்ட் எல்லாம் நடக்குங்க. இந்த நெபுலா என்ன ஆகும்னா, அப்படி சுழன்று அவ்வளோ ஸ்பீடாக சுற்றுறதுல அந்த பெரிய ஸ்டார், நெபுலா ஸ்டார் சிதைவடைந்து துகளாக டைமென்ஷன்ஸுக்கு கீழே, மேலேருந்து அப்படி கீழே விழுகுமா ஹையர் டைமென்ஷனில். அப்படி தான் அந்த குவாண்டம் பேக்கேஜ் ஆஃப் எனர்ஜி கீழே விழுந்திருக்கு. ஓகே, இப்போது இந்த பிக்சரை பாருங்கள். குவாண்டம் பேக்கேஜ் ஆஃப் எனர்ஜி மேலேருந்து கீழே விழுந்துருச்சு இல்லையா.
ஸோ அதுதான் இந்த குவாண்டம் பேக்கேஜ். சப்போஸ் இந்த குவாண்டம் பேக்கேஜில் 16 சோல்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் சோல்ஸ் வந்து மேலேருந்து கீழே டிசெண்ட் ஆகி வரும். ஸோ மேலேருந்து டிசெண்ட் ஆகும்போது இது ஃபஸ்ட்டு இந்த பேக்கேஜ் ஃபஸ்ட்டு ரெண்டு ஈக்குவல் ஹாஃப்ஸாக பிரியும். அப்புறம் அது 2 ஈக்குவல் ஹாஃப்ஸாக பிரியும். ஸோ இந்த சைடு இருக்கிறது ஈக்குவல் ஹாஃப்ஸாக பிரியும். இந்த மாதிரி பிரிஞ்சுக்கிட்டே வரும்போது 5th டைமென்ஷனுக்கு வரும்போது இந்த மாதிரி இதுதான் ஒரு சோல். இதை வந்து எனக்கு பிரிக்கிறதுக்கு இடம் பற்றல. நல்லா பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் இருக்கிறது 2யும் பிரிச்சுட்டேன், இதில் இருக்க 2யும் பிரிச்சுட்டேன், இதில் இருக்க 2யும் பிரிச்சுட்டேன். இதில் இருக்கிறத பிரிக்கிறதுக்கு எனக்கு கீழே இடம் பற்றலை. அதனால இதில் ஒரு 2 சோல் இருக்கும், எப்படியும் இதில் ஒரு 2 சோல் இருக்கும். ஸோ இங்கேயே 4 சோல் இருக்குது. ஸோ நான் இங்கே பிரிச்சிருக்கிற வரைக்கும் 12 சோல்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஒரு 4 சோல் இருக்குது. அப்போ 12 + 4 16 சோல்ஸ் ஆயிடுச்சா? ஸோ இதுதான் ஆன்மாவினுடைய முழுமை. ஸோ இப்போ ஹையர் டைமென்ஷனில் முதல்ல இது எப்போ பிரிஞ்சிருக்கும்? இந்த ஆன்மாவெல்லாம் வந்து ஆதியில் முதல்ல நம்ம சோல் அண்ட் ஸ்பிரிட் அப்படிங்கிறது உருவாகிற ஆதி காலத்திலேயே இப்படி பிரிஞ்சிருக்கும். ஓகேயா? இதுதான் வந்து என்ன சொல்கிறது, நம்மளோட கம்ப்ளீட் ஃபுல் ஒரு ஹோல் சோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இது வந்து இன்னு, இது வந்து யாங்கு, இது வந்து இன்னுக்குள்ளேயே இருக்கிற யாங்கு, இது யாங்குக்குள்ளேயே இருக்கிற இன்னு. ஸோ இந்த சோல் பிரிகிறத மட்டும் நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ மேலேருந்து குவாண்டம் பேக்கேஜ் விழுதுன்னா அது ஈக்குவல் ஹாஃப்ஸாக பிரியும். அப்புறம் இந்த ஹாஃபு திருப்பி ஈக்குவல் ஹாஃபாக பிரியும். அப்புறம் இந்த 2 திருப்பி பிரியும். இந்த மாதிரி பிரிஞ்சுக்கிட்டே வந்து கடைசியில் தான் ஒரு சோலாக பிரியும். ஸோ இந்த ஒரு சோலையும் தான் நம்ம ட்வின் ஃப்ளேம்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ இது தனியாக ஜனனம் எடுக்கும், இது தனியாக ஜனனம் எடுக்கும். அப்போது 16 சோல்னால் 16லேயும் 2 பிரிஞ்சிருது. அப்படின்னா 32 கடைசியில் இருக்கும், 32 ஹாஃப்ஸ் இருக்கும். ஸோ இந்த 32 ஹாஃப்ஸும் ஒன்றுக்கு ஒன்று சோல்மேட்டு தான். ஸோ ஓகேயா? ஸோ இந்த கம்ப்ளீட் பேட்சை தான் இந்த குவாண்டம் பேக்கேஜில் எத்தனை சோல்ஸ் வருதோ அதை தான் நம்ம வந்து சோல் ஃபேமிலி, சோல் குரூப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் நம்ம சோல் குரூப். ஸோ இது பிரியும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கள், இதில் ஹெட் அண்ட் டெய்ல் இருக்குது இல்லையா? டால்ஃபின் மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம 2Dயில் பார்க்கும்போது ஜஸ்ட்டு இப்படி பிக்சர் மாதிரி தெரியுது. ஆனால் 3 டைமென்ஷனாக ஹோல் பால் மாதிரி இருக்கும். அப்போ இது வந்து ஓட்டை, ஆக்சுவலாக இதுவும் ஓட்டை, இதுவும் ஓட்டை. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த வெள்ளை பகுதியினுடைய வால் பகுதி இருக்குது பாருங்கள், அது இந்த ஓட்டை வழியாக, கருப்பினுடைய தலைப்பகுதியில் இருக்கிற ஓட்டை வழியாக